சிறு பிள்ளைங்க வந்து நம்ம மத்தியில வசனங்கள் சொல்ல போறாங்க, பாட்டு பாட போறாங்க. ஆமா, நம்ம எல்லாரும் அவங்களோட கூட சேர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க எல்லாம் நம்ம உற்சாகப்படுத்தும். அந்த காரியத்தை ஆகர்ஷிக் பண்ணுவாரு. பசங்க வந்து ஒரு காரியம் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா என்கரேஜ் பண்ணணும். நீங்கள் என்கரேஜ் பண்ணும்போது நிச்சயமாக பசங்க பெஸ்ட்டாக தான் பண்ணுவாங்க. நம்ம யாரை கூப்பிடலாம்னா தௌஷிகாவை கரைகளை தட்டி வர வைக்கலாம். என் பேர் தோஷிகா. நான் இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ நான் பாட்டு பாட போகிறேன். நிரந்தரம் இயேசுவே என் வாழ்வே, நீயே நிரந்தரம். அம்மையப்பன் உந்தன் நம்பி நிரந்தரம். மாறும் உலகில் மாறாகும் உறவில் நிரந்தரம். இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். நான் மாய்ந்த பின்பும் உம்மில் இருப்பது நிரந்தரம். நான் மாய்ந்த பின்பும் உம்மில் இருப்பது நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நிரந்தரம். தாயு நன்பு சேர்க்கு இங்கு நிரந்தரம். தாயு தந்தை எமக்கு நீரே நிரந்தரம். தேயும் வாழ்வில் நம்பிக்கை நிரந்தரம். நான் சாயும் போது காப்பது நிரந்தரம். நான் சாயும் போது காப்பது நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நிரந்தரம். செல்வங்கள் கொணரும் இன்பத்தில் இல்லை நிரந்தரம். பதவியும் புகழும் தருவது இல்லை நிரந்தரம். நினைவாழ்வு என்னும் நிஜமான நீயே நிரந்தரம். அது நினைவாழ்வு என்னும் உம்மில் உயிர்ப்பது நிரந்தரம். அது நினைவாழ்வு என்னும் நிஜமான நீயே நிரந்தரம். அம்மையப்பன் உந்தன் நம்பி நிரந்தரம். மாறும் உலகில் மாறாகும் உறவில் நிரந்தரம். இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். நான் மாய்ந்த பின்பும் உம்மில் உயிர்ப்பது நிரந்தரம். நான் மாய்ந்த பின்பும் உம்மில் உயிர்ப்பது நிரந்தரம். நான் இப்போ வசனம் சொல்ல போறேன். 7 church ages: எபேசு, சிமர்னா, பெர்கமோ, தியதிரா, சர்தை, பிலடெல்பியா, லவோதிக்கா. விசுவாசம், நற்குணம், அறிவு, நிதானம், பொறுமை, தேவபக்தி, சகோதர இரக்கம். Holy Spirit, Jesus Christ. Thank you. எப்படி இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ்? அதாவது
உண்மையை சொல்றேன், இந்த பாப்பா சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். நமக்கு உங்க மூஞ்ச பார்த்தவனே தான் எனக்கு பயம் வந்துச்சு. கண்ணில் நான் பார்த்தேன். நீங்க ஏன் பயம் கொடுத்துறீங்க? உண்மையை சொல்றேன், இந்த பாப்பாவுக்கு வாய்ஸ் சூப்பரா இருக்கும். ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. வந்து நான் எந்த பாட்டு இருந்தாலும் பயப்படுறதில்ல, பண்றேன், பண்ணலாம். ஆனால் டான்ஸ் ஆடலாம், நான் பாட்டு பாடலாம். ஸோ இந்த மாதிரி பசங்க நம்ம என்கரேஜ் பண்ணலாம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த எனக்கு 7 சர்ச்சு 7 பேர் என்ன தெரியுமா? 7 சபை தூதரோட பேர் தெரியுமா? ஆனா எனக்கு இந்த விசுவாசம், நற்குணம், அப்புறம் சாந்தமா போத லிஸ்ட் பெருசா போயிட்டு சத்தியமா எனக்கு தெரியாது. ஆனா இந்த பாப்பா 7 சீல சொல்லிக்கிறா, எவ்வளவு பெரிய விஷயம் அது இல்லையா? இந்த சின்ன வயசுல எல்லாரும் கரையில தட்டி விராட்டி. அடுத்தது ஜெனிட்டாவை கரையில தட்டி வர வைக்கலாம். எல்லாருக்கும் பேசலாம். ಹಳೆ ಪುಟಕಗಳು ಆದಿಕಾಂಡ, ವಚನಕಾಂಡ, ಯಜ್ಞಕಾಂಡ, ಅರಣ್ಯಕಾಂಡ, ಧರ್ಮೋಪದೇಶಗಳು, ಯಾವಾಗುಷನು, ನ್ಯಾಯಸಂಕಲ್ಪಗಳು, ಋತುಗಳು, ಸಮಯಗಳು, ಸಮಯಗಳು, ಒಣಗಸಗಳು, ಮೃಗಸಗಳು, ಒಂದು ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತೆ ತಟ್ಟು, ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತೆ ಒಬ್ಬನು ಆದಿಕಾಂಡ 1. ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನೇ, ನಿನ್ನ ನಾಮವು ಭೂಲೋಕದೆಲ್ಲ ಎಷ್ಟು ಮಹಿಮೆ ಉಳ್ಳದ್ದು. ಅಷ್ಟೇನಾ? அமேசிங். அதாவது இங்க கதா சில பேருக்கு தான் தெரியும். ஆனா உண்மையை சொல்றேன், ஜெனிடா இந்த அளவுக்கு பகவான் சொல்ல சத்தியமா நினைச்சு பார்க்கவே. எவ்வளவு வசனம். நான் இந்த சின்ன வயசுல வந்து கோலி விளையாடிக்கிட்டு பொம்பரை விட்டு இருந்தேன். இந்த பாப்பா வந்து எவ்வளவு வசனம் சொல்லுது, எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அது சூப்பரா சொல்ல ஜெனிடா. எல்லாரும் இன்னொரு கரங்களை சிண்டு போய் கரையில தட்டி வர வைக்கணும். என் பேர் சிண்டு, நான் பாட்டு பாட போறேன். இந்த பூமியில் வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் விழுந்தோடும் வாழ்க்கை. இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் விழுந்தோடும் வாழ்க்கை. பரலோகத்தில் நீ வாழும் வாழ்க்கை அது எப்போது அலையாத வாழ்க்கை. பரலோகத்தில் நீ வாழும் வாழ்க்கை அது எப்போது அலையாத வாழ்க்கை. ரெண்டு சந்தோஷம், முடிவில்ல சந்தோஷம், ரெண்டு சந்தோஷம், அளவில்ல சந்தோஷம். அது என்று வாழ்கின்ற தேசம், அவர் சந்தோஷம் காட்டாக வீசும். அது என்று வாழ்கின்ற தேசம், அவர் சந்தோஷம் காட்டாக வீசும். இந்த பூமியில் வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வாழும் வாழ்க்கை. இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வாழும் வாழ்க்கை. இங்க நீ கண்டித்த எதுவுமே நிரந்தரமில்லை. பெரிதா என்கிட்ட ஒன்று சொல்லுங்க. இங்க நீ கண்டித்த எதுவுமே நிரந்தரமில்லை. பெரிதா என்கிட்ட ஒன்று சொல்லுங்க. எனக்கு வேற ஒன்று வேண்டாம், பழுந்த போதும் என்று நீ நினைக்கிறாய். எனக்கு வேற ஒன்று வேண்டாம், சந்தோஷம் போது என்று நீ வாழ்கிறாய். உலகம் முழுதும் நீ ஆதாயம் செய்து கொண்டாலும் உன்னம்மா அழைத்து போனவனுக்கு என்ன லாபம் உண்டாகும். நீயோ நீதி பாதையில் நடந்து போன உனக்கு நித்திய ஜீவன் என்று. நீயோ நீதி பாதையில் நடந்து போன உனக்கு நித்திய ஜீவன் என்று. உலகோ புகழோ உச்சியில நீ இருந்தாலோ சகலோ உனக்கும் ராஜனாக நீ திறந்தாலோ. உலகோ புகழோ உச்சியில நீ இருந்தாலோ சகலோ வணங்கும் ராஜனாக நீ திறந்தாலோ. அட உயிரொன்று
உலகம் மாய பயமல்லாது நீயோ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவனு கொடுத்திய ஜீவன் என்று நீயோ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவனு கொடுத்திய ஜீவன் என்று சூப்பரா பண்ணல. அதாவது ஆம்பீன் மேல மேல போயிட்டு வருது. யாரை பார்த்து பயனாரு தெரியல, ஆனா சூப்பரா பண்ணாரு. அதாவது இந்த 2026 ஒரு சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறாரு. என்னன்னு, இங்கே நீ காண்கின்ற எதுவுமே சின்ன பையன் தான் சொன்ன விஷயம் பெருசு. அட உயிர் ஒன்று உன்னை விட்டு போனா மண்ணோடு மண்ணாகுவாய். அப்போ இந்த பாட்டு வந்து எந்த அளவுக்கு ஒரு நம்ம இந்த பூமி நிரந்தரம் இல்லை, இயேசுதான் நிரந்தரம் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி பசங்க பாட்டு பாடும்போது நம்ம என்கரேஜ் பண்ணோம். சிண்டு சூப்பரா பண்ண நீ சொல்ல, அதுவும் பாட்டு பாடும்போது காலி தான் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு இன்க்ளூட் பண்ண பார்த்தியா, அது வேற லெவல். உண்மையிலே அது மிஸ்டே இல்லை. சூப்பர் சிண்டு எல்லாம் கரங்களை தட்டி ஹெட்வினை கரங்களை தட்டி வர வைக்கலாம். ஹெட்வின் வா வா வாங்க வாங்க வாங்க. வசனம் சொல்றியா? அவன் என்ன சொல்ல அவனுக்கு புரிஞ்சா நினைக்க தெரியல. ஆனாலும் தைரியமா சொன்னா பாத்தீங்களா, அவன் பேசுறது வந்து உண்மையில தூத்துக்குள்ள நான் புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். ஆனா லாஸ்ட்ல பினிஷ் பண்ண ஆதியே தேவன் வானத்தின் பூமியும் சிருஷ்டித்தார். சூப்பர் சூப்பர் சார். அடுத்தது வந்து ஆதியை கரைகளை தட்டி வராய்க்கலாம். என் பேர் வந்து ரூபன். நான் வந்து பைபிள் வேர்ட்ஸ் சொல்ல போறேன். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். சங்கீதம் 22:28. நீ வைப்பிக்கிற நாளில் உண்மை நம்புவேன். சங்கீதம் 56:3. நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். சங்கீதம் 55:16. நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். ஐசையா 41:10. தேங்க்யூ. எவ்வளவு வசனம் சொன்னா நீங்க சொல்லுங்க கரெக்டா? 4 வசனம் சொன்னா புரியுதுங்களா? சூப்பரா கியூட்டா சொன்னாலே இல்ல. போன வருஷம் நான் வசனம் சொன்னா ஞாபகத்தா, உங்களுடைய வசனங்களை நான் கை கொள்ளும் போது வெக்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு சொன்னான். கரெக்டுங்களா? சூப்பரா கியூட்டா சொன்னீங்களா? அதை சூப்பரா சொன்னேன். ஸோ இன்னும் நல்ல வசனம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கவா. அடுத்த வாட்டி ஒரு 10 வசனம் சொல்லணும். ஓகேவா? நிறைய சொல்லணும். எல்லாரும் கை தந்தீங்களா? அனுஷ்காவை கரையை தட்டி வர வைக்கலாம். Praise Lord, my name is Tanishka. I'm studying with that student. I'm going to sing a song. என் தேடலே என் தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு நிறமாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீர் வழிகாட்டுமே. ஆ ஆ ஆ
அருகில் அமர்வாயின்றே ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றிடும் நீரின்றே வாழ்வீர சூழ்விடும் பிறரென்பை என் பணியில் நான் இருக்கையில் உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாக்கிடும் இறைவார்த்தையில் நிலையாகுமே மறுவாழ்விலே நிலையாகுமே வழி தேடும் என்னை காக்க நீர் வேண்டுமே இரவா வருவாயின்றே இதயம் அருகில் அமர்வாயின்றே இரவா வருவாயின்றே இதயம் அருகில் அமர்வாயின்றே உம்மோடு நாம் காணும் உறவானது உள்ளத்தை உரமாற்றி உணதாக்கிடும் பலியான உடனாலும் தினமே கையில் இனியேனில் என் வாழ்வு ஒளியாடிடும் உன்மீட்டலாய் என்னை மாற்றங்கள் உன் தேடலாய் என்னை ஆற்றங்கள் வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே இரவா வருவாயின்றே இதயம் அருகில் அமர்வாயின்றே இரவா வருவாயின்றே இதயம் அருகில் அமர்வாயின்றே. நான் இப்போ பைபிள் verse சொல்ல போறேன். Jesus family in the Bible: Adam, Abel, Seth, Enoch, Noah, Shem, Abraham, Isaac, Boaz, Judah, King David, King Solomon, King Ezekiel, Joseph, King Jesus, 12 disciples: Paul, Irenaeus, Martin, Columba, Martin Luther, John Wesley, Branham, Brian Interval. Thank you. எவ்வளவு பேர் புரிஞ்சிச்சு? ரவி அந்த கதவு மூடு ஸ்பிரிச்சுவல் பேரஸ் எல்லாம் சொல்லிட்டு தான் போனோம். சவன் சர்ச்சி ஏஜ் தானியில இருந்து வரங்க எல்லாமே சொல்லிட்டு தான் போனோம். அங்கிருந்து நீங்க கை தட்டுறது எவ்வளவு ஈஸி தெரியுமா? இங்கிருந்து சொல்றது எவ்வளவு கஷ்டம். ஆனாலும் சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணது பாப்பா. எது இருந்தாலும் பயக்காது, கூச்சம் இல்லாம அந்த ஸ்டார்டிங்ல ஒரு ஒரு டியூன் எடுத்து அது என் தேடல் என் தெய்வமே நீரின்றி என் வாழ்வு நிறமாறுதே உன்னை மனம் தேடுதே நீர் வழிகாட்டுமே. வேற level. அதாவது நீ பாருங்க, சின்னதா இருந்தாலும் வாய்ஸ் எவ்வளவு சூப்பரா கியூட்டா அழகா இருக்குது. அந்த ராகம் வந்து நம்மளால கஷ்டம் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு. அந்த வாய்ஸ், அந்த ஒரிஜினல் வாய்ஸ், அந்த ட்ராக் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சூப்பரா எடுத்தாங்க. அது இல்லாம அவங்க ஒரு காரியம் சொன்னாங்க பாத்தீங்களா, ஜென்ரேஷன், கிரைஸ்ட் ஜென்ரேஷன். ஆதாமில் இருந்து பவுல், எர்னஸ்ட், மார்ட்டின் கொலம்பா, வில்லியம் பிரணாம் வரைக்கும் அந்த ஜென்ரேஷன் வந்து சொன்னாங்க இல்லையா? எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அந்த சின்ன பாப்பா எவ்வளவு வயசு சொன்னாங்க? 9 ஏஜ் ஒரு பெரிய காரியம் சொன்னாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு பசங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? என்கரேஜ் பண்ணணும். இன்னொரு வாட்டி கரங்களை தட்டலாம். ஸோ அடுத்தது விஜுவலி கரங்களை தட்டி வர வைக்கலாம். Praise Lord, என் பேர் விஜுவல். Praise Lord, my name is Victoria, Mr. Beginning Semester. டேனியல் 70 வருங்கள் 6 காரியங்கள். நீதி தொழிலை தவிர்க்கிறதுக்கும், பாவங்களை தொழிக்கிறதுக்கும், அக்கிரமங்களை நிமித்தி பண்ணிக்கிறதுக்கும், நித்திய நிதியை வர்ஷிக்கிறதுக்கும், தரிசனத்துக்கும் தீர்த்து தரிசனத்தையும் முத்தரிக்கிறதுக்கும், மகா பரிசுத்தம் முழுவதும் அபிஷேகம் பண்ணிக்கிறதுக்கும். டேனியல் 7 weeks of 490 years. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1 நாள் 24 மணி நேரம். ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1 நாள்லேருந்து 1 வருஷம். ஏசப் பார்த்தீங்கன்னா 1 நாள்லேருந்து 1000 வருஷம். 7 weeks, 52 weeks, 1 week. 7 to 7 பார்த்தீங்கன்னா 49 years. 16 to 7 பார்த்தீங்கன்னா 434 years. 1 to 7 பார்த்தீங்கன்னா 7 years. Commandment to rebuild the Jerusalem by the Persian king. 458 BC. அது யார் கட்டப்படுறது பார்த்தீங்கன்னா எஸ்ரா, நெஹெமியா, செருபாபேல். அவங்க மட்டும்தான் ஆலயம் கட்டப்படுது. 7 to 7 பார்த்தீங்கன்னா 62 years ஆலயம் கட்டப்படுது. 62
பார்த்தீங்கன்னா 434 ஏசப்பா இருந்தாரு. அப்புறமா இஸ்ரவேல் கூட கட் பண்ணிட்டு போயிட்டு கொடுக்கிட்டு வர்றாரு. 7 சீல்ஸ் 7 ஸ்டார்ஸ் 7 ஸ்டார்ஸ் கூட சேர்றாரு. அப்புறமா ரேப்சர் போறாரு. மோசே 3 வருஷம் ஊழியம் செய்றாங்க. 1,44,000 பீப்புள் பார்த்தீங்கன்னா ரசிக்கப்படுறாங்க. புத்திரத்தவனாட்டி ஆன்டி கிரைஸ்ட் பார்த்தீங்கன்னா ரசிக்கப்படுறாங்க. அப்புறமா ஏசப்பா செகண்ட் கம்மிங் வந்து 1000 வருஷம் ரிசர்ச் வந்து ஜட்மெண்ட் வந்து என்டர் லைஃப் வந்து நீ என்னாலும் இருப்போம். தேங்க்யூ. சொன்னது என்ன தெரியுமா? தானியேலின் 70 வாரங்கள். அந்த 1 வீக் எவ்வளவு வருஷம்? 1 week 70 years. 7 years. கரெக்ட்டா? ஜீசஸ் மினிஸ்ட்ரி எவ்வளவு வருஷம்? ஜீசஸ் மினிஸ்ட்ரி 3 வருஷம். சொல்லு. 3 வருஷம். 3 வருஷம். கரெக்ட்டா? அப்புறம் மோசேயோட மினிஸ்ட்ரி எவ்வளவு வருஷம்? 3 வருஷம். 3 வருஷம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, அதாவது 3 வருஷம் 434 வருஷம் ஆனோடனே மேசியா பிறந்துட்டாரு. மேசியா பேப்டிசம் எடுக்கும்போது அந்த 1 year ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 1 வீக் ஸ்டார்ட் ஆகுது. அதுல வந்து 3 வருஷம் இஸ்ரேல் கூட இடைப்பட்டாரு. அதை கட் பண்ணிட்டு ஒரு ஜாதி கூட அவர் வந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 7 சர்ச் 7 சீல் இதெல்லாம் நடக்குது இல்லைங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோசேயும் போறாங்க. ராப்சர் நடக்குது. ஒரு நானே மறந்துட்டேன், கரெக்டா சொல்றான் பாருங்க. ராப்சர் நடக்குது. அப்புறம் 44,000 ரசிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் புத்திரத்தவனாட்டி ஆன்டி கிரைஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிரைஸ்ட் வந்து எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா செகண்ட் கமிங் வந்து 1000 வருஷம் ரிசர்ச் 1000 வருஷம் ஆச்சு. அப்புறம் ஜட்மெண்ட் அப்புறம் என்டர் லைஃப் அப்புறம் அப்ப நீங்க நாளாங்க இருப்போம். சோலவா வந்து காரியத்தை மிஸ்டா பார்த்தீங்களா? உண்மையே சொல்றேன், அங்க வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப வந்து ஒரு பெருமையை கூட சொல்ல. ஏன் தெரியுமா? நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்த பசங்க, சண்டே கிளாஸ் பசங்க, இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு 7 சீல் தானியம் 70 வாரங்கள் இதெல்லாம் சொல்லும் போது சத்தியமா இந்த வயசுல நான் சொன்னதே இல்லை. அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? உண்மையை சொல்றவங்க கிரேட் உண்மையில எல்லாரும் முன்னாடி கரங்களை சொல்லலாம். அடுத்தது நம்ம யாரு டெலிலியாவை கரங்களை தட்டி வர வைக்கலாம். Praise Lord, my name is Daniela. I am studying 5th standard. I am going to sing a song. உம்மை நான் நினைக்கும் நேரம் துக்கங்களும் ஓடும் தூரம் புகை பறந்திடும் சுமையான மனபாரம் கொஞ்சம் கூட வெளி தோற்றம் உருவம் நீர் பார்க்கலையே நெஞ்சம் மட்டும் போதும் என்று சொன்னீரே அது நல்லவே பாவி என்று பாராமல் ஏற்றுக்கொண்டிருந்தாயே அது போல இன்பம் இல்லையே பாவி என்று பாராமல் ஏற்றுக்கொண்டிருந்தாயே அது போல இன்பம் இல்லையே கர்ப்ப வலியை போக்கும் தாயை போல வலியை சுமத்தீரனக்காய் சிலுவையில நீரின்றி எதுவும் இருந்தும் வாழ்க்கையின் மாயே நீரிருந்தால் துன்பம் கூட என்றும் இனிமாயே நீரின்றி எதுவும் இருந்தும் வாழ்க்கையின் மாயே நீரிருந்தால் துன்பம் கூட என்றும் இனிமாயே பாவி என்று பாராமல் ஏற்றுக்கொண்டிருந்தாயே அது போல இன்பம் இல்லையே சொல்ல தயங்கும் எல்லா ரகசியங்கள் அனைத்தும் அணைக்க விரும்பும் முந்தன் காரங்கள் அன்பென்றால் என்னவென்று அறிந்தேன் உன்மேலே ஒவ்வொரு நிமிடமும் பிரியம் என் மேலே அன்பென்றால் என்னவென்று அறிந்தேன் உன்மேலே ஒவ்வொரு நிமிடமும் பிரியம் என் மேலே பாவி என்று பாராமல் ஏற்றுக்கொண்டிருந்தாயே அது போல இன்பம் இல்லையே. Now I am going to say verse the book of Daniel 5 kingdom Nebuchadnezzar's dream.
ஹெட் பார்த்தீங்கன்னா கோல்ட், பாபிலோன் கிங்டம், த லயன், நெபுகத்நேச்சர், பெல்ஷாசர். அப்புறம் செஸ்ட் ஆர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சில்வர், மேடியோ பெர்ஷியா, த பேர், சைரஸ் அண்ட் டேரியஸ். அப்புறம் வெஸ்ட் ஆஃப் பிரேஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிரான்ஸ், கிரீஸ் கிங்டம், த லெபர்ட், அலெக்சாண்டர் த கிரேட். அப்புறம் லெக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஐரன், ரோம் கிங்டம், த டிராகன், கிங், போப், வெட்டிகன் சிட்டி. அப்புறம் வந்து ஃபீட் பார்த்தீங்கன்னா வந்து ஐரன், கிளே, பிரிட்டிஷ் அண்ட் யூஎஸ்ஏ, அமெரிக்கா, 10 கிங்டம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பார்த்தீங்கன்னா காட்ஸ் கிங்டம், ஜீசஸ் கமிங் சூன். தேங்க்யூ. வேற லெவல்ல சூப்பர். அதாவது என்னன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, நோபுகத்நேசருக்கு ஒரு தரிசனம் வருது இல்லைங்களா, ஒரு ட்ரீம் வருது. அந்த ஒரு சிலை வருது, தானியேல் 70 வரங்கள்ல தலை, அப்புறம் ஹார்ம்ஸு, அப்புறம் காலு, இது எல்லாமே வந்து இதைதான் சொன்னாங்க. அவங்க இதை என்ன பண்ணாங்க சொன்னாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது, பெரியவங்களுக்கு தெரியாது. சொன்னாங்க இந்த பாப்பா எவ்வளோ சீக்கிரமா ஸ்பீடாக சூப்பராக சொன்னாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து சூப்பராக சொல்லணும். அதுவும் பாட்டு பாடும்போது சிரிச்சே பண்ணாங்க இல்லையா, நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு இல்லையா. முறைச்சின்னு பண்ணாங்க, என்ன பண்ணுவீங்க, பைத்திர மாட்டீங்க. அதனால் சூப்பராக சிரிச்சுன்னு பண்ணாங்க. இந்த பாப்பா பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்து தூக்கி வந்தாங்க சந்தேகம் வந்து ஓ நல்லது. என்னை பார்த்த உடனே ஓ நல்லது கிட்டே வரல. இப்போ பார்த்தா நம்மளுக்கு நின்று நம்மளுக்கே வந்து செய்தி சொல்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா அதுங்க. எல்லாம் கரங்களை தட்டி ஸோ வந்து பாருங்க, உண்மையை சொல்றேன். உங்ககிட்ட பொய் சொல்றதுனா இருக்குது. இந்த பசங்க சொல்றது கூட எனக்கு தெரியாது, ஞாபகம் இல்லை, மறந்துட கரெக்டாக சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த பசங்க துல்லியமா அவ்வளோ ஷார்ப்பாக சொல்றாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா அது. இந்த மாதிரி பிள்ளைங்க நம்ம எப்படி விட முடியும் சொல்லுங்க. எப்படி நம்ம அப்படியே விட்டுற முடியும்? அவங்கள கூட வச்சுன்னு அவங்க அடுத்த இடத்துல நம்ம கொண்டு போன பாருங்க. ஸோ அதனால பசங்களுக்கு உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க தான் வந்து ஒரு பெருசா ஒரு கிஃப்ட் கொடுக்க புரியுதுங்களா. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வின்சியை கரங்களை தட்டி வர. Praise Lord. என் பேர் வின்சி. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் பாட்டு பாடுவேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என்னை என்னை தேடி வருவார் என்று. காணுக்குயிலின் காலம் இசைக்கின்றதே, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று. காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என்னை என்னை தேடி வருவார் என்று. காணுக்குயிலின் காலம் இசைக்கின்றதே, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று. உன் வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இருந்தால் என்றும் விழித்திருப்பேன். உன் வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இருந்தால் என்றும் விழித்திருப்பேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என்னை என்னை தேடி வருவார் என்று. தாயினும் பேராயும் தரப்பந்தே, தந்தையாக என்னை வாழ்கின்றேனே. தாயினும் மேலாயும் தரப்பந்தே, தந்தையாக நீ என்னை வாழ்கின்றேனே. நீ எந்த நேசதானே, நீ எந்த நண்பதானே, நீ எந்த நேசதானே, நீ எந்த நண்பதானே. என்றென்றும் இந்த நண்பை என்னவென்று நான் சொல்லுவேன். உன் வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இருந்தால் என்றும் விழித்திருப்பேன். உன் வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இருந்தால் என்றும் விழித்திருப்பேன். கனவெல்லாம் என்றும் உண்மையே காண்கிறேன், நினைவெல்லாம் என்றும் உண்மையே சுத்துதி. கனவெல்லாம் என்றும் உண்மையே காண்கிறேன், நினைவெல்லாம் என்றும் உண்மையே சுத்துதி. நீ இன்றி நானும் இல்லை, நீதானே எந்த நன்மை. நீ இன்றி நானும் இல்லை, நீதானே எந்த நன்மை.
நான் காத்திருப்பேன் என் பேரிருந்தால் என்றும் விழித்திருப்பேன் வருகை வரை நான் காத்திருப்பேன் என் பேரிருந்தால் என்றும் விழித்திருப்பேன் புறநாளும் உள்ளவரும் நீதானே உமக்கு நிகராக யாருமைக்கு இல்லையே புறநாளும் உள்ளவரும் நீதானே உமக்கு நிகராக யாருமைக்கு இல்லையே நீரந்தன் ஜீவனானே நானந்தன் சாயந்தானே நீரந்தன் ஜீவனானே நானந்தன் சாயந்தானே என்றென்றும் உந்தன் பெயர் சொல்லிடுதே வருகை வரை நான் காத்திருப்பேன் என் இருந்தால் என்றும் விழித்திருப்பேன் வருகை வரை நான் காத்திருப்பேன் என் இருந்தால் என்றும் விழித்திருப்பேன் காதல் புறாவின் சத்தம் கேட்கிறதே என்னை சரணை தேடி வருவார் என்று காலக்குயில் காலம் இசைக்கின்றதே மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று வெளிப்பத்து விசேஷம் 1-20 வரைக்கும் ஆட்டுக்குட்டியானவர் 7 முத்திரைகளை ஒடுக்கிறார் 7 நட்சத்திரங்கள் 7 துதர்கள் கடையாளம் 7 குத்துகளுக்கு 7 சபை கடையாளம் முதலாவது முத்திரையில 3 சபை ஒடுக்கப்பட்டு எபேசு சிம்பர்னா பெர்கமோஸ் 53-170 172-312 அதுக்குள்ளே காலம் பவுல் பெர்னஸ் மார்டின் அதுக்கு சாத்தான் வந்து வெள்ள குதிரை வர அதுக்கு எதிரான முகம் சிங்க முகம் ரெண்டாவது முத்திரையில ஒரு சபை ஒடுக்கப்பட்டு தேதிரா 6-6-15-20 அதுக்குள்ளே காலம் கொலம்பா சாத்தான் வந்து கருப்பு குதிரை வர அதுக்கு எதிரான முகம் காலமுக்கும் மூணாவது முத்திரையில 2 சபை ஒடுக்கப்பட்டு சதேஷ் பிந்தப்பியா 15-20-17-50 17-50-1906 அதுக்குள்ளே காலம் மார்ட்டின் லூதர் ஜான் வெஸ்லி அதுக்கு சாத்தான் கருப்பு குதிரை வர அதுக்கு எதிரான முகம் மனுஷ முகம் நாலாவது முத்திரையில ஒரு சபோதிக்கப்பட்ட லவோதிகா 1906 ஒரு அப்சர் அதுக்குள்ளே காலம் வில்லியம் மரியன் பிரணாம் சாத்தான் வந்து மங்கீன முத்திரையில வர அதுக்கு 19 டோட்டல் பைபிள் ஓப்பன் ஆனது 1963 February 28ல மேகசம்பள ஏதூதர்கள் வழியா வில்லியம் மரியன் பிரணாம் எடுக்கப்பட்டாரு. அதை பற்றி மலாக்கி 4-5-6 வெளிப்படுத்த விசேஷம் 10-6 மத்தேயு 17-11 எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் 5வது முத்திரை யூதர்கள் கொண்டாடுது. அப்புறம் டைட்டஸ் மூலியமாக கொல்லப்பட்டுங்க, ஹிட்லர் மூலியமாக கொல்லப்பட்டுங்க. 3rd World War நடக்குது. ஆன்டி கிரைஸ்ட் வர மோசேலியா வராங்க. 1,40,000 பேர் யூதர்கள் ரசிக்கப்படுறாங்க. ஃபோர்ச்சுனரி ரசிக்கப்படுறாங்க. 7 seals ஓப்பன் ஆகுது. கம்மிங் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் வராரு. ஆஃப்டர் ஹெவன்ல செலக்டாக இருக்கு. முழு ஹெவன்ல கீழே இறங்கி வந்து 1000 வருஷம் அரசாட்சிக்காக. அதுக்கப்புறம் புதிய எவ்வளவு பேருக்கு மேலே புரிஞ்சிச்சு? ஏன்னா 7 seal 7 சர்ச் தானே எழுதுவாருங்க. வெளிப்படுத்த விசேஷம் தெரிஞ்சவங்க தான் இது புரியும். உண்மையை சொல்றேன், சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா கையை தட்டுங்களேன். நான் ஒத்துக்கிறேன். ஒன்றுமே என்னால் சொல்ல முடியாது. ஆனால் உன்னை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன். இந்த பொண்ணு 3 வயசுல இருக்கும்போது ஒர்ஷிப் பண்ண வச்சேன். அவங்க வீட்டில் எல்லாம் ஒர்ஷிப் தானே பண்ணுவாங்க. இந்த பொண்ணு விசில் வச்சுருக்குது. அந்த வீடு உங்களுக்கு அனுப்புறேன். விசில் வச்சுருக்குது. ஒர்ஷிப் பண்ணால் விசில் வச்சுக்குது. சத்தமே வர மாட்டேங்குது, சவுண்டும் வர மாட்டேங்குது. ஆனால் பாருங்க, எவ்வளோ வயசு? 10 வயசு. நான் இப்போவும் சொல்கிறேன், 10 வயசுல நான்லாம் வந்து தேக்க வண்டி தான் ஓட்டியிருந்தேன். இந்த 10 வயசுல இந்த பாப்பா 7 seal 7 சர்ச்சு எல்லா பேரும், அதுவும் டோட்டல் பைபிள் 1963 ஓப்பன் ஆகிருக்கிறது. அதாவது மேகசம்பத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ப்ராஃபிட் பிரணாம் பற்றி மல்கியால, மத்தேயில, வெளிப்படுத்த விசேஷத்துல நீங்க நிறைய என்டைம்ல இருக்குன்னு நிறைய பேர் தெரியாது. என்டைம்ல இருக்குன்னு நிறைய பேர் இந்த வசனம் தெரியாது. ஆனா இந்த பாப்பா எல்லாமே சூப்பரா சொன்ன. உண்மையே சொல்றேன், வேற லெவல். எல்லாரும் முன்னாடி கைத்துங்க.
உண்மையை சொல்றேன், அடுத்தது நமக்கு பிரியாணி இருக்குது இல்லைன்னு சொல்லல, இதை விட ஒரு பிரியாணி வேற எதுவுமே இல்லை, இதை விட ஒரு திருப்தி வேற எதுவுமே இல்லை. பாருங்க, இந்த வருஷம் கூட இதை வச்சு நான் ஓட்டிடுவேன் யூடியூப்ல. உண்மையை சொல்றேன், இன்னும் பர்ஃபார்மன்ஸ் சத்தியமா சொல்றேன், இந்த பசங்களை நம்ம பார்க்கும்போது சின்ன வயசுல நம்ம யாரும் போதிக்கிறவங்க இல்லை, நம்மளை வழிநடத்துறவங்க இல்லை, நம்மளை அன்பு காட்டுறவங்க யாருமே இல்லை. இந்த பசங்க இந்த வயசுல இவ்வளவு காரியம் சொல்றோம்னா ஆண்டோட கிருபை எவ்வளவு இருக்குது பாருங்க பசங்களுக்கு இல்லையா? சூப்பரா பண்ணீங்க எல்லாருமே. சொல்றேன், உங்க எல்லாருக்கும் நான் செப்பரேட்டா கிஃப்ட் ட்ரீட் தரேன். கிஃப்ட் சதீஷ் நான் தருவாரு. சொல்றது ஒரு காரியம் நான் சொல்றேன், இந்த பசங்க இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு 3 பேர் தான் நான் காரணம் சொல்றேன். முதலாவது இயேசு கிறிஸ்து தான். அவருடைய கிருபையில இந்த பசங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. எல்லாரும் கை தட்டலாமா? ரெண்டாவது நம்ம சதீஷ் பாஸ்டர் பசங்களை என்கரேஜ் பண்ணாரு, பசங்களை சொல்லட்டும், எவ்வளவு வாய்ப்பு கொடுத்தாரு, பசங்களுக்கு கண்காணிச்சாரு, எல்லாமே பண்ணாரு. அவர் தான் அந்த பசங்க இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணானா சதீஷ் பாஸ்டரோட காலம் இதெல்லாம் கை தட்டலாமா? ஸோ மூணாவது வந்து பூமிகா அண்ட் பிரதீக்ஷா. ஸோ இவங்க வந்து பாருங்க, பசங்களுக்கு நிறைய காரியங்களை வேலை முடிச்சுட்டு 8:30 மணிக்கு வேலை முடிச்சுட்டு போய் பசங்களை விசாரிக்கிறது, சண்டே கிளாஸ் நடத்துறது. ஸோ நம்மளாம் வந்து சர்ச்சு முடிச்சுட்டு போய் சாப்பிட்டு போவோம், வீட்டுக்கு போவோம், ரெஸ்ட் எடுப்போம். ஆனால் இந்த பசங்க சர்ச்சு முடிச்சிட்ட உடனே, அதாவது கொஞ்ச நேரம் ஒரு 1 hour தான் டைம் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சண்டே கிளாஸ் நடத்துவாங்க. 4 மணிலேருந்து 5 மணி சண்டே கிளாஸ் நடத்திட்டு அப்புறம் ஈவினிங் லீடர்ஸ் மீட்டிங் வருவாங்க. நான் உண்மையை சொல்றேன், தங்கச்சிங்க வந்து விதைக்கிறதுல இருக்கட்டும், ஊழியம் பண்றதுல இருக்கட்டும், ஆண்டவருக்காக சில காரியத்தை விட்டு இருக்கிறாங்க, சில காரியத்தை அவமானப்பட்டிருக்கிறாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சர்ச்க்கு அவங்க செங்கல் இல்லை, அவங்க தூணா இருக்கிறாங்க. அதாவது இந்த பசங்க இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் சொல்றது அவங்களும் காரணம் தான். ஏன்னா நிறைய காரியத்துல பசங்களுக்கு சொல்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பசங்களை என்கரேஜ் பண்ணி நிறைய பசங்களை உருவாக்கி இருக்கிறாங்க இல்லைங்களா? எல்லாரும் கை தட்டுங்க 2 பேரும். அவங்க 2 பேரும் நம்ம சர்ச்சுக்கு கிடைச்சது அது நம்மளுக்கு ஒரு பேலன் தான் பாருங்க. ஏன்னா நம்ம சர்ச்ல செங்கல்கள் இருந்தாலும் தூண்கள் இருந்தால் தான் அந்த பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அந்த தங்கச்சிங்களை உண்மையை சொல்றேன், நான் இங்க இருந்து சொல்றேன், உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் ஆண்டவர் கொடுப்பாரு, உங்களுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுப்பாரு, உங்களை கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிப்பாரு, உங்களை இன்னும் ஆண்டவர் உயர்த்துவாரு. ஏன்னா பசங்களுடைய ஒவ்வொரு செய்கையிலையும் அவங்க இருக்கிறாங்க. எல்லாரும் கைது. ஸோ அப்புறம் நீங்க கூட சொன்னீங்க ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸ், நீங்க பசங்களுக்கு நல்லா சூப்பரா சொல்லி கொடுத்தீங்க. எனக்கு ரொம்ப உண்மையிலே சூப்பரா பண்ணாங்க உங்க பசங்க. ஆதி, அப்புறம் எட்வின், ஜெனிட்டா எல்லாருமே வந்து சூப்பரா சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஒரு காரியம் சொல்லிட்டா, ஒரு பிள்ளைங்களுக்கு உண்மையான டீச்சர் யாரும் அவங்க அப்பா அம்மா தான். அவங்களுக்கு டீச்சர் அவங்க அப்பா அம்மா தான் பாருங்க. நான் சொல்றேன், எனக்கு வந்து கல்யாணம் ஆகல, ஆனா இந்த பிள்ளைங்களை என்னோட பிள்ளைங்களை நினைச்சுதான் நான் ஒவ்வொரு காரியங்களும் சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதனால பசங்க வந்து ஊழியத்துக்கு தடை செய்யாதீங்க, அனுப்பிச்சிருங்க. ஊழியத்துக்கு கூப்பிட்டா அனுப்பிச்சிருங்க. ஊழியம் பண்ணிட்டோம், சாமியில போல விட்டுருங்க. புரியுதுங்களா? எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பசங்க எவ்வளவு பேர் சூப்பரா பண்ணாங்க? சத்தவர் எவ்வளவு பேர் சூப்பரா பண்ணாங்க சொல்றீங்க? இன்னும் சில பேருக்கு கடன் பிரச்சனை மாறல தானே? இன்னும் சில பேர் கடன் பிரச்சனை மாறல, இன்னும் சில பேருக்கு வியாதி மாறல, இன்னும் சில பேருக்கு பிரச்சனை இருக்குது. நான் ஒரே ஒரு காரியம் சொல்றேன், பைபிள் சொல்லுது அவங்களுக்கு பிரச்சனை வருது, வியாதி வருது ஒரு மனுஷனுக்கு, ஒண்ணு அவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமா இருக்கணும், 2வது அவன் செஞ்ச பாவமா இருக்கணும். இதனால அவனுக்கு வியாதியும் கடன் பிரச்சனையும் வருது. புரியுதுங்களா சொல்றது? இது வேதத்துல மோசே மூலமா கட்டளை வந்துச்சு. இப்போ ஒரு மனுஷனுக்கு வியாதி இருந்துச்சு, இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க, போறாரு, சீஷர்லாம் கேட்கறாங்க, ஆண்டவரே இவங்க இந்த வியாதி வந்துச்சுல, இவன் செஞ்ச பாவமா இல்ல அவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமான்னு அவங்க கேட்கும்போது அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இவர் செஞ்ச பாவமும் இல்ல, இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமும் இல்ல, அது தேவனை நாம மகிமைப்படுத்துறதா காரியம் இருக்குன்னு சொல்றாரு. அப்போ நம்ம லைஃப்ல சில வியாதிகள் மாறல, சில பிரச்சனைகள் மாறலன்னா அங்க தேவனை நாம மகிமைப்பட போகுது. சோ இந்த வருஷத்துல உங்க கடன் பிரச்சனை மாறாம இருக்கலாம், உங்க வியாதி மாறாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு நான் ஒரு காரியம் என்ன சொல்ல போறேன்னா, தேவனை நாம உங்க மூலியமா மகிமைப்பட போகுது. நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. அல்லேலூயா. எவ்வளவு பேர் சொல்லுங்க புரிஞ்சு?